திருக்குறள் சிந்தனை. எவ்வுயிர்க்கும் இனிய கனிவாக இன்பம் புரிவதே அன்பின் தன்மையாகும். அன்பை உரிமையாக உடையவரிடத்தில் அரிய பண்புகள் அளவிலாது வருகின்றன. வாழ்க்கையில் ஆக்கமும் இன்பமும் அன்பால் அமைகின்றன. கேடும் துன்பமும் பகையால் விளைகின்றன. எவ்வழியும் யாவரும் நலமாக வாழ வேண்டுமென்றே எல்லாரும் விரும்புவர். அவ்விருப்பம் நிறைவேறி இன்பம் நிலைப்பதற்கு வழி அன்புடைமையே ஆகும். அன்பின் வழி நின்றால் வாழ்க்கை வளப்பட்டு வரும். ஆர்வமுடைமையை அன்பு அருள்கின்றது. அது நட்பு என்னும் இன்பச் சிறப்பை அருள்கின்றது. நாம் பிறர்பால் அன்போடு இருந்தால் யாவரும் நம்பால் அன்போடு இருப்பார்கள். யாவரும் இனிய நண்பராகச் சூழ்ந்து எங்கும் பொங்கும் புகழோடு வாழலாம். அன்பினால் பக்தியினால் மனிதன் கடவுளையும் வசப்படுத்தலாம் என்பதை மாணிக்க வாசகர் பக்தி வலையில் படுவோன் காண்க என்றும், வள்ளலார் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில்புகும் அரசே என்றும் பாடினார்கள். ஆகவே அன்பை பேணி இன்பம் வளர்த்து எங்கும் நலமே வாழ்க என்று அன்புடைமை அதிகாரத்தில் அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு என்றார். நாளையும் சிந்தி.